அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினியர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் 246வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவது மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பாவை ஷேக் பந்தர் பலீலா ஹஃபிதுல்லாஹ் நடத்தியிருந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு உள்ளங்கள் தூய்மையாக இருப்பது, கசடுகள் பொறாமைகளை விட்டும் உள்ளங்கள் தூய்மையாக இருப்பதிலே தான் நிம்மதியும் சந்தோஷமும் விமோசனமும் இருக்கிறது. ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக இன்று வாழ்க்கையில் இருக்கின்ற நிம்மதியை கெடுக்கின்ற, பால்படுத்துகின்ற, களங்கப்படுத்துகின்ற, அதே நேரம் மௌத்துக்கு பின்னால் சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு வீணாக்குகின்ற ஒரு கெட்ட குணம்தான், கேவலமான ஒரு குணம்தான். எப்பொழுதுமே மனிதனுடைய சுபாவம் அதை வெறுக்கின்ற ஒரு குணம், தூய்மையான உள்ளங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குணம், புத்திசாலிகளுடைய புத்திகளை விட்டும் நீங்கிய அப்பால்பட்ட ஒரு குணம்தான் பொறாமை என்ற மிக கொடிய நோய். பொறாமை என்றால் என்ன? அது ஒரு பயங்கரமான ஒரு நோய். அது பரவலாக இன்று பரவியிருக்கக்கூடிய ஒரு கெடுதி, ஒரு சமூக கெடுதியாக இருக்கிறது. எப்பொழுதுமே எல்லா மனிதருடைய உள்ளங்களிலும் ஆன்மாக்களிலும் அது ஆழமாக பதிந்து அதனுடைய தூய்மையை இல்லாமலாக்குகிறது, அவருடைய சிந்தனையை கெடுக்கிறது. எப்பொழுதுமே கவலையிலும் துக்கத்திலும் சஞ்சலத்திலும் தான் பொறாமைக்காரன் வாழ்ந்து கொண்டு குரோதத்தோடும் வஞ்சகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொறாமை என்பது அது உள்ரங்கமான உள்ளம் சார்ந்த ஒரு பயங்கரமான ஒரு குணம். எப்பொழுதும் பொறாமைக்காரன் பிறரிடம் இருக்கின்ற பாக்கியங்கள் ஞாமத்துகள் நீங்குவதை அவன் ஆசிப்பான். இரண்டு வகைப்படும். ஒன்று, அது சொல்லால் செயலால் அந்த ஞாமத் தன் பக்கம் வர வேண்டும் என்று முயற்சிப்பான். இன்னும் சிலர் எப்பொழுதுமே அது இன்னுமொருவருக்கு கிடைக்கக்கூடாது, அது எனக்கு கிடைக்கவில்லையோ மற்றவர்களுக்கு அது கிடைத்துவிடக்கூடாது, பாக்கியங்கள் யாரும் பெறக்கூடாது, யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று ஆசிப்பார்கள். இந்த நோயுடைய அடையாளங்கள் தான் எப்பொழுதுமே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு கிடைக்கிற நலவுகள் ஞாமத்து அருட்கொடைகளை பார்த்து அவருக்கு துக்கமாக இருக்கும். மற்றவர்கள் நல்லா இருப்பது பிடிக்காது. எப்பொழுதும் பொறாமைக்காரன் நல்லா பாதுகாக்க வேண்டும். அவன் எப்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்கியிருக்கின்ற ஞாமத் ஒரு வாகனமாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஏனைய வசதி வாய்ப்புகளாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு அறிவு ஞானங்கள், கல்வி ஞானங்களை, திறமைகளை எல்லாம் கொடுத்திருப்பது, பட்டம் பதவிகளை கொடுத்திருப்பது, இதையெல்லாம் பார்த்து அவனுடைய உள்ளம் ஒரு வகையான உருக்கம், உள்ளத்தில் ஒரு உள்ளம் உருகி போகும். உள்ளம் அப்படியே அவனுக்கு இறுகிவிடும். அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் நினைத்து எப்பொழுதும் கவலை தோய்ந்தவனாக, ஒரு தரித்திரிய குணமுள்ளவனாக தன்னை ஆக்கிக்கொள்வான். எப்பொழுதும் அவனுடைய ஆத்மா அந்த பிறருடைய ஞாமத்தை பார்த்து இறுக்கமடைந்ததாக, ஒரு பதறியதாக இருக்கும். அவருடைய முகமெல்லாம் சுழித்து விடும். அந்த ஞாமத் தனக்கு கிடைத்திருக்க கூடாதா, கூடிய சீக்கிரம் அவனை விட்டு அது நீங்கக்கூடாதா, அவனிடமிருந்து இல்லாமலாகக்கூடாது என்ற ஆசையோடு அவன் அவாவோடு வாழ்ந்து கொண்டிருப்பான். எப்பொழுதுமே அகங்காரத்திலே தலக்கணத்தில் எனக்குத்தான் கிடைக்கும், நான் தான் முன்னேற வேண்டும் என்ற ஒரு போட்டி மனப்பான்மையோடு அகங்காரத்தோடு வாழ்வான். அல்லாஹ்வுடைய ஞாமத்துகளை அவன் புறக்கணித்து நடக்கக்கூடிய அடையாளங்கள் தான் இதெல்லாம். அல்லாஹ்வுடைய ஞாமத்தை அவன் நிராகரிக்கக்கூடிய, எந்த ஞாமத்தும் எனக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு எண்ணத்தில் வாழ்பவன் தான் இப்படி இருப்பான். தனக்கு கிடைத்திருக்கிற ஞாமத்துகள் நினைத்து பார்க்காதவன். பொறாமை இருக்கிறதே, அது வானத்திலும் பூமியிலும் முதலாவது அல்லாஹ்வுக்கு நடந்த மாறுபாடு, பாவம். பாருங்கள், அங்கே இபிலிஸுக்கு சொல்லப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரம் சாய்த்து கௌரவிக்குமாறு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு பாக்கியங்களை மையமாக வைத்து காரணமாக அவன் சிரம் சாய்த்து கௌரவிக்குமாறு ஏவப்பட்டான். அகங்காரத்தினால் மறுத்தான். எனவே நன்றி கட்டவர்களில், நிராகரித்தவர்களில் அவன் மாறினான். அதே நேரம் உலகத்தில் நடைபெற்ற முதலாவது குற்றம், முதலாவது பாவமும் காபீல் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மகன் தன்னுடைய சகோதரர் ஹாபீலோடு பொறாமைப்பட்டு அவரை கொலை செய்து ஏட்டிலே கை சேதத்துக்குரியவனாக அவன் மாறியது. அடிப்படையிலே இது உண்மையிலே இறை நிராகரிப்பாளருடைய பண்பாடு தான் பொறாமை, ஏகத்துவ ஈமான்தாரிகளுடைய பண்பாடு அல்ல. வேதக்காரர்களில் அதிகமானவர்கள் உங்களுடைய ஈமானுக்கு பின்னால் குஃபார்களாக, நிராகரிப்பாளர்களாக மாற்றுவதற்கு எத்தனிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள், ஆசிக்கிறார்கள். பொறாமையின் காரணமாக, அவருடைய உள்ளங்களில் இருக்கின்ற பொறாமையின் காரணமாக, அவர்களுடைய தெளிவான சான்றுகள், ஆதாரங்கள், சத்தியம் தெளிவாக புரிந்தும் உங்களை அவர்களுடைய இறை நிராகரிப்பு பட்டியலில் சேர்க்க முயற்சிக்கிறார்கள் பொறாமையினால். பக்ரா 109. அதேபோன்று சூரத்து நிசா 54வது வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தன்னுடைய அருள் பாக்கியங்களிலிருந்து மக்களுக்கு கொடுத்த வளங்கள், பாக்கியங்கள், ஞாமத்துகளை பார்த்து இவர்களுக்கு என்ன பொறாமையா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தார்களுக்கு வேதத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், அதே போன்று அவர்களுக்கு பெரும் ஆட்சியையும் கொடுத்தான். இதெல்லாம் இவர்களுக்கு பொறாமையா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது உண்மையிலே முன்னோர்களுக்கு முன்னே சமுதாயத்தில் ஊடுருவிய ஒரு கெட்ட குணம், பயங்கரமான ஒரு பண்பாடு.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்கனவே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு முன்னோர்களுடைய நோய் உங்களுக்குள் ஊடுருவி இருக்கிறது. என்ன நோய்? பொறாமை, குரோதம், வஞ்சகம். அது உங்களை சிறைக்கக்கூடியது, மொட்டை அடித்துவிடும். அதாவது முடியை சிறைக்கக்கூடியது அல்ல, மார்க்கத்தை சிறைக்கக்கூடியது. உங்களுடைய மார்க்கத்தையே முகவரி இல்லாமல் ஆக்கிவிடும். எப்படி முடியை சிறைப்பவருடைய தலையில் ஒரு முடியும் எஞ்சாதோ, அதுபோல மார்க்கத்திலே ஒரு அமலும் இபாதத்தும் நன்மைகளும் உங்களுக்கு எஞ்சாத அளவு உங்களை அப்படியே சிறைத்துவிடும், மொட்டை அடித்துவிடும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மா யாருடைய கைவசம் இருக்க சத்தியமாக நீங்கள் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அன்பு பாசம் கொள்ளும் வரைக்கும், அன்பாக நடக்கும் வரைக்கும் உங்களிடத்தில் ஈமானுக்குரிய அடையாளம் கிடையாது, ஈமான் கொள்ள முடியாது. எனவே உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கு ஒரு பாசமாக கருணையாக நடக்கின்ற ஒரு அமலை, ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியிலே பரவலாக சலாம் சொல்லுங்கள். இமாம் அஹ்மத் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத். அதே போன்று இந்த கொடிய நோயுடைய விபரீதம் விளைவு ஆத்மாக்கள் எப்படி என்றால், பொறாமைக்காரன் எப்பொழுதும் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்வான். மற்றவர்களை கெட்டவன், அசுத்தமானவன், பலகீனமானவன், குறையுள்ளவன் சொல்லி தன்னுடைய நிறைகளையும் பிறரின் குறைகளையும் தேடிக்கொண்டிருப்பான். அவனுக்கு இந்த கெட்ட குணம் அவனுடைய ஊடுருவி இருப்பதன் காரணமாக. இப்லீஸ் சொன்னான் பாருங்கள், இப்லீஸிடம் அல்லாஹ் கேட்டான், இப்லீஸே, நான் என்னுடைய கையால் படைத்த ஆதமுக்கு சிரம் சாய்த்து கௌரவிப்பதை உனக்கு தடுத்த காரணம் எது? ஏன் நீ செய்யவில்லை? உனக்கு என்ன பெருமையா, அல்லது நீ அகங்காரம் உள்ளவர்களில் ஒருவனாக மாறிவிட்டாயா? அவன் சொன்ன, நான் சிறந்தவனே ஆதமை விட. என்னை நீ நெருப்பால் படைத்திருக்கிறாய், ஆதமை நீ மண்ணால் படைத்திருக்கிறாய், களிமண்ணுக்கு நெருப்பு எப்படி கௌரவம் செலுத்துவது என்ற தோரணையில் அவன் கேட்டான். சூரா ஸாத் 75-76. அதே போன்று பொதுவாக ஹதீஸ்களிலும் ஏராளமாக பொறாமையை பற்றி பிரஸ்தாபம் வந்திருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னார்கள், உங்களுக்கு மத்தியிலே குரோதம், வஞ்சகத்தோடு குரோதங்களோடு வாழ வேண்டாம், பொறாமைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒருவருக்கு பெருமை அடித்து மற்றவர்களை புறக்கணித்து வாழ வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுமே இறை விசுவாசிகளாக, உண்மையான சகோதர வாஞ்சை உள்ள அடியார்களாக மாறுங்கள். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை 3 நாட்களுக்கு மேலாக ஒதுக்கி வைக்க முடியாது தக்க காரணங்கள் இன்றி. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு புறம்பாக நடக்க வேண்டாம். கேட்கப்பட்டது, எப்படி யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு புறம்பாக நடப்பது? சொன்னார்கள், மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பாக்கியங்கள், சிறப்புகள், சௌபாக்கியங்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு எதிரானவர்கள், புறம்பானவர்கள். குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே சுயநலம், தன்னை நேசிப்பது, சுயநலம் போன்ற காரணிகளை, பண்பாடுகளை வைத்து தான் படைத்திருக்காங்க. மிகைக்கக்கூடாது. எப்பொழுதுமே அல்லாஹ் தன்னை பரிசுத்தப்படுத்துகின்ற வழிகளை அடியானை காட்டிக் கொடுத்தேன். தன்னை சுத்தப்படுத்தி மற்றவர்களை அசுத்தமாக பார்க்கின்ற பண்பாட்டை ஒரு மனிதர் விட்டுவிட வேண்டும். நிச்சயமாக மனிதன் பதட்டக்காரனாக, ஒரு திடுக்கமுள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஏதாவது ஒரு தீங்கு, அசம்பாவிதம், ஆபத்துகள் வந்துவிட்டால் அவன் பதறக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது நலவு, நன்மைகள், பாக்கியங்கள், சாதகங்கள் ஏற்பட்டால் அவன் அந்த பாக்கியங்களை பிறருக்கு கொடுக்காமல் தடுத்து கொள்கிறான். பிறருக்கு அதை பங்கிடாமல், கொடுக்காமல், வழங்காமல், உதவிகள் செய்யாமல் தடுத்து கொள்கிறான். மஆரிஜ் 19-21 வரைக்கும் ஓதினார்கள். அதே போன்று பொதுவாக ஒரு அடியான் எப்பொழுதுமே இந்த நோயில் ஒரு சிறிய அளவாவது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இல்லாமல் யாரும் தப்ப முடியாது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், பொதுவாக என்ன நோக்கம்? பொறாமை என்பது ஒரு ஆத்ம நோய்களில், மனநோய்களில் ஒரு நோய். அது ஆத்மாவை குறிவைக்கக்கூடியது, உடம்பை அல்ல. அது எப்பொழுதுமே ஆத்மாவை மிகைக்கக்கூடியது. யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது. கொஞ்சமேனும் பொறாமை இருக்கும். அந்த பொறாமை, அதனால்தான் எந்த உடலும் பொறாமையை விட்டும் நீங்க முடியாது என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அரபிய பழமொழி போன்ற ஒரு கருத்து. என்னாலும் கேவலமானவர் தான், கேவலமான பண்புள்ளவர் அந்த பொறாமையை வெளிப்படுத்துவார், பொறாமைக்கு தோதுவாக நடவடிக்கை எடுப்பார். சங்கையானவர், தன்மானம் உள்ளவர் இந்த பொறாமை உள்ளத்தில் மறைத்து அதை வெளிப்படுத்தி எந்த தீங்கும் விளைவிக்காமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்விடம் கேட்கப்பட்டது, ஒரு முஃமினிடம் பொறாமை இருக்குமா? சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களுடைய சம்பவம் உங்களுக்கு மறந்து விட்டதா? அதை உங்களுக்கு மறக்கடித்த என்ன காரணம்? மறந்து விட்டதா? பாருங்கள். என்றாலும் அந்த பொறாமை இருக்கும், ஒருவரை பற்றி பொறாமை வரும் பொழுது அதை உங்களுடைய உள்ளத்திலே மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் அதை நீங்கள் வெளிப்படுத்தி அதன் மூலம் செயல் மூலம் அவருக்கு ஏதாவது விபரீதங்கள், ஆபத்துகள் ஏற்படுத்த முனைந்து உங்களுக்கு நீங்களே தீங்கிழைக்காமல் அந்த பொறாமையை உங்களுடைய மனதுக்குள் மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள். என மனிதனுடைய இயல்பு பொறாமை வருவது, அதுக்கு தோதுவாக நடவடிக்கை, யார் மீது பொறாமை ஏற்படுகிறதோ அவர்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்க, கெடுபிடிகள் செய்ய, சொல்லால் செயலால் தொந்தரவு செய்ய ஆரம்பித்து உங்களுக்கு நீங்களே இடர் விளைவித்துக் கொள்ள வேண்டாம். அதே போன்று ஒரு முஃமின் இந்த கொடிய நோயிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு மிக உஷாத்துணையான
பண்பாடுகளிலே, தன்மைகளிலே, செயற்பாடுகளிலே ஒன்றுதான் எப்பொழுதுமே தன்னிலே இருக்கின்ற தனக்கு ஆபத்தான விடயங்களை இனங்காண்பது. அதே நேரம் தன்னுடைய மார்க்க ரீதியான அபாயகரமான விடயங்களை இனங்காண்டு அதற்கு மறுமையிலே இந்த பொறாமை போன்ற நோய்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்று அதை சீர்தூக்கி பார்த்து நினைத்து பார்த்து தகுந்து கொள்வது. ஒரு பொறாமைக்காரன் எப்பொழுதும் கவலை கூடிக்கொண்டே போகும், அவனுடைய சஞ்சலம் கூடி, பிறர் நல்லா இருக்க இவனுக்கு டென்ஷன் கூடிக்கொண்டு போகும். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் எப்பொழுதும் ஞாமத்துகளை அல்லாஹ்வுடைய அடியார்கள் ஞாமத்துகள் பெற சௌபாக்கியங்கள் அடைய பொறாமைக்காரனுக்கு துக்கமும் சஞ்சலையும் கவலையும் கூடிக்கொண்டே போகும். இதோ பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஆல இம்ரான் 119 120 சொல்கிறான், இவர்களா நீங்கள் நேசிக்கக்கூடிய மக்கள், அவர்களும் உங்களை நேசிப்பதில்லை, நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள், அவர்கள் உங்களை நேசிக்கிறார்கள் இல்லை, நடிக்கிறார்கள். அதேபோல் நீங்கள் முழு வேதத்தையும் ஈமான் கொள்கிறீர்கள், ஈமான்தார் இருக்கிறீர்கள், அவர்கள் உங்களை சந்தித்தால் சொல்வார்கள் நாங்களும் ஈமான்தாரிகள் தான் என்று. உங்களை விட்டும் ஒதுங்கினால், தனிமையில் சென்றால் உங்களோடு இருக்கின்ற குரோதத்தின் காரணமாக, வைராக்கியத்தின் காரணமாக தங்களுடைய விரல் நுனிகளையே கடித்துக் கொள்கிறார்கள், கோபத்தினால் விரலை கடித்துக் கொள்கிறார்கள், அவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்கள். எனவே நபியை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வைராக்கியத்தாலே நீங்கள் மரணித்து விடுங்கள், அதாவது வைராக்கியத்திலே நீங்கள் வாழ்ந்து சாகும் வரைக்கும் வைராக்கியத்தோடு வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்தில் உருளாடுகின்ற எண்ணங்களையும் அறிந்தவன். உங்களுக்கு ஏதாவது நலவுகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு சஞ்சலமாக இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பது அவர்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ஏதாவது தீய விடயங்கள் ஏற்பட்டால், பாதகமான விடயங்கள் ஏற்பட்டால் சந்தோஷப்படுவார்கள், உங்களுக்கு கஷ்டம் வந்தால் மகிழ்வார்கள். எனவே நீங்கள் பொறுமை செய்து தக்வாவோடு வாழ்ந்தால் அவர்களுடைய சதி உங்களுக்கு எந்த இடரையும் ஏற்படுத்தாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுடைய செயல்களை சூழ்ந்து அறிந்தவன், நன்கு அறிந்தவன். பொறாமைக்காரன் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு புறம்பாக மாறுபாடு செய்வான். தன்னுடைய அல்லாஹ் நாடி செய்கின்ற விடயத்துக்கு இவன் மாறுபாடு செய்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு முரணாக அமைகிறான். அவனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய நிலைமை எப்படி என்றால், அல்லாஹ்விடம் இப்படி கேட்பது போன்றுதான், யா அல்லாஹ் நீ ஏன் இவனுக்கு இதை கொடுத்தாய், இந்த பாக்கியத்தை இவனுக்கு ஏன் நீ கொடுத்தாய் என்று அல்லாஹ்விடமே தட்டி கேட்கின்ற பாணியிலே தான் அவனுடைய போங்க அமையும். அல்லாஹ் கொடுத்த அந்த பாக்கியத்தை இவன் பிழை காண்கிறான். எனவே இந்த குர்ஆன் சூரா ஸுஹ்ருஃபிலே வருகின்ற 31 32 நபியர்கள் அற்பமாக நினைத்து பேசிய அந்த பொறாமைக்காருடைய வார்த்தைகள், முஷ்ரிக்கீங்கள். இந்த குர்ஆன் இந்த இரண்டு கிராமங்கள், பெருங்கிராமங்களிலே ஒரு கண்ணியமான மனிதருக்கு இறக்கப்பட்டிருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நபியர்களை ஏளனமாக கருதி. கண்ணியமான குடும்பம் என்னாலும் உலக அடிப்படையிலே, செல்வம் அடிப்படையிலே நடுத்தரமான குடும்பம், பெரும் கண்ணியமான அவருடைய பார்வையில் பெரிய ஒரு விஐபியின் மீது இறங்கியிருக்க கூடாதா, ஒரு முக்கியமான பிரமுகர் மீது? அவர்களா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பங்கிடுகிறார்கள்? அல்லாஹ் கேட்கிறான், நாம் அல்லவா அவர்களுக்கு மத்தியில் அவருடைய வாழ்வாதாரங்களை, அவருடைய வளங்களை, நியாமத்துகளை இவ்வுலக வாழ்க்கையில பங்கிடுகிறோம். சிலரை விட உயர்த்தி இருக்கிறோம், அந்தஸ்துகளை உயர்த்தி வைத்திருக்கிறோம். சிலரை பணிவிடையாளர்கள் எடுத்துக்கொள்வதற்கு, முதலாளிக்கு தொழிலாளி வேலை செய்வதற்கு, அதே போன்று அந்தஸ்திலே மதிப்பிலே கூடியவர்களுக்கு கீழே உள்ளவர்கள் பணிவிடை செய்வதற்காக வேண்டித்தான் நாங்கள் இப்படி தரம் பிரித்து வைத்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத், அருள், பாக்கியம் அவர்கள் சேர்க்கின்ற செல்வங்களை விட சிறந்தது. எனவே அதே போன்று பொறாமைக்காரன் எப்பொழுதுமே, பொறாமை உள்ளடங்கிய விடயம்தான் பொறாமைக்காரன், அல்லாஹ்வுடைய எப்பொழுதுமே அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பற்றி தான் அறிந்தவன் என்ற நினைப்போடு வாழ்பவன் போன்று. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இவன் நினைக்கிறான். இவன் எப்படி செயல்படுகிறான் என்றால், அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுப்பது அல்லாஹ்வுடைய அறிவை வைத்திருக்கிறான். ஆனால் அதை விட நான் அறிவாளி, எனக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்கிறான். அதுதான் பொறாமைக்காரன். எப்பொழுதுமே ஒரு அத்தாட்சி, ஒரு குர்ஆன் வசனம் அவரிடம் வந்தால் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம், எங்களுக்கு இப்படியான ரசூல்மார்களுக்கு கொடுக்கப்பட்ட வளங்கள், பாக்கியங்கள், நியாமத்துகள், வகைகள் எங்களுக்கு கிடைக்கும் வரைக்கும். எனவே அல்லாஹ்வுக்கு தெரியும். அவர் என்ன அர்த்தம், எங்களுக்கும் தூதுத்துவம், நாங்களும் ரசூல்மார்களாக ஆக்கப்பட்டால் தான் ஈமான் கொள்வோம், எங்களுக்கு வகை வர வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியும் யாருக்கு தூதுத்துவத்தை கொடுப்பதென்று, ரிசாலத்தை, தூதுத்துவத்தை எங்கு யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அண்ணா 120 அதே மாதிரி பொதுவாக இந்த கொடிய நோயால் பீடிக்கப்பட்ட மனநோயாளி பொறாமைக்காரன் எப்பொழுதுமே ஒன்றை விளங்க வேண்டும், நீ என்னதான் பொறாமைப்பட்டாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய முடிவை மாற்ற முடியாது. அல்லாஹ் யாருக்காவது வழங்கிய அருளை அடியார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே நீ புகுந்து தடுத்து நிறுத்த முடியாது, உனக்கு தெரியாம முடியாது. எனவே மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த ரஹ்மத் பாக்கியங்களை, அருள் பாக்கியங்களை கொடுக்கானோ அதை தடுத்து நிறுத்துபவன் எவனும் கிடையாது. எதை அல்லாஹ் கொடுக்காமல் தடுத்து விடுகிறானோ அவனை, அந்த ஞாமத்தை அவர்களுக்கு வழங்குகின்றவனும் எவனும் கிடையாது. எனவே கண்ணியமானவன் அவன் ஞானி. ஃபாத்திர் 2வது வசனம். அதே போன்று அல்லாஹ் 17-18 வசனம் கூறினார்கள், உங்களுக்கு அல்லாஹ் ஏதாவது இடர் விளைவிக்க நாடினால் அதை தடுத்து நிறுத்தி நீக்கக்கூடியவன் யாரும் இல்லை, அகற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர. உங்களுக்கு ஏதாவது நலவை அல்லாஹ் அடைய செய்ய நாடினால், நலவை தர நாடினால் அவன்
சக்தி உள்ளவன், அனைத்து காரியங்கள் மீதும் அல்லாஹ் செய்தே ஆகுவான். எனவே அவன் அடியார்களை விட மேலோங்கக்கூடியவன், அடியார்களை கட்டுப்படுத்தக்கூடியவன், அவன் ஞானி, அவன் அவன் நுணுக்கமானவன், அவன் அனைத்தும் அறிந்தவன். அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற விடயங்களை அல்லாஹ் நிச்சயம் குற்றம் பிடிப்பான். அல்லாஹ் அவனுடைய உள்ளம் எதை அவனுக்கு அவனை தூண்டுகின்ற அந்த கெட்ட ஆத்மா எதை அவனுக்கு தூண்டுகிறதோ அதை அல்லாஹ் நிச்சயம் குற்றமாக பிடிப்பான். வானங்கள் பூமியில் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவர்களுடைய உள்ளங்களிலே உள்ளவற்றை நீங்கள் வெளிப்படுத்தலாம், மறைக்கலாம், எல்லாவற்றையும் பற்றி அல்லாஹ் கேட்பான். வெளிப்படையானது மறைவானது எல்லாவற்றையும் அல்லாஹ் கேட்பான். எனவே நாடியவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பான், நாடியவர்கள் எல்லாம் தண்டிப்பான். அல்லாஹ் அனைத்து காரியங்கள் மீது ஆற்றல் படைத்தவன். பொறாமை இருக்கிறது மிகவும் ஒரு அடியானுடைய நன்மைகளை அடியோடு அளிக்கக்கூடியது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உங்களுக்கு பொறாமையை நான் எச்சரிக்கிறேன். ஏன் தெரியுமா? பொறாமை இருக்கிறது, அது நெருப்பு விறகை எரிப்பது போன்று, சாம்பலாக்குவது போன்ற நன்மைகளை அது அப்படி உண்டு அளித்துவிடும். அபூதாவுத் ரஹிமத்துல்லாஹி பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களை இந்த பொதுவாக இந்த தலைப்பில் சேராத ஒரு பொறாமை இருக்கிறது, பெருமிதம். அதாவது பொதுவாக இன்னொருவரிடம் இருக்கின்ற நலவுகள், பாக்கியங்கள் அவரிடமிருந்து நீங்குவது தேவையில்லை, அவருக்கும் இருக்கட்டும், அது போன்று எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று பாடுபடுவது அனுமதிக்கப்பட்ட பொறாமை. அது மேல் சொல்லப்பட்ட எச்சரிக்கைக்குரியதல்ல. அவரும் நல்லா இருக்கட்டும், அவரை போன்று நானும் அடைய முயற்சிக்கிறேன் என்று அவருடைய நாமத்து போன்று தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஆசிப்பது இது தண்டனைக்குரியதல்ல. உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த பொறாமை எதிலே சொல்லப்பட்ட பொறாமை என்றால், 2 பேருடையத்திலே பொறாமை கொள்ளலாம். ஒருவருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை, பொருளாதார வசதி கொடுத்திருக்கிறார், அவர் நல்ல வழிகளிலே, சத்திய வழிகளிலே, மார்க்க வழிகளிலே செலவழிக்கிறார். அவரை பார்த்து நானும் ஒரு பணக்காரராக வேண்டும், அவரை போன்ற நல்வழிகளிலே செலவழிக்க வேண்டும் என்று ஆசிப்பது அனுமதிக்கப்பட்ட பொறாமை. இன்னொரு மனிதருக்கெல்லாம் ஞானத்தை, கல்வி ஞானத்தை, அறிவை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த அறிவு ஞானங்களை வைத்து நல்ல முறையிலே நல்ல தீர்ப்புகளை, முடிவுகளை எடுக்கிறார். அவர் பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதை பார்த்து தானும் ஒரு அறிவாளியாக, ஒரு போதனாசிரியராக, ஒரு பிறருக்கு நல்லவற்றை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒருவராக மாற வேண்டும் என்று ஆசிக்கின்ற அந்த பொறாமை, அதற்கும் தடை கிடையாது, தண்டனை கிடையாது. அதே நேரம் இறுதியாக முதல்ல ஹுத்பாவிலே ஒவ்வொருவரும் நாங்கள் மனசை பரிசுத்தப்படுத்த முயற்சிக்க வேண்டும், தக்வாவோடு வாழ வேண்டும். அல்லாஹ் விரும்புகின்ற அடியார்களுக்கு நலவை விரும்புகின்ற மக்களாக நாங்கள் வாழ வேண்டும், உள்ளத்தை பழக்க வேண்டும், எப்பொழுதுமே இப்படி கெட்ட குணங்களை விட்டு சுத்தப்படுத்த வேண்டும், இந்த தன்மைகள் நம்மிடத்தில் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ பகைகள், குரோதங்கள், சண்டைகள், சச்சரவுகளுக்கு இதுதான் காரணம். குடும்ப முறிவுகள், உறவுகள் முறிவதற்கு இதுதான் காரணம். தனிநபர், குடும்பம், கூட்டம், கோத்திரம் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே பிரிவினைகளும் பிரச்சனைகளும் வருவதற்கு இந்த பொறாமையும் குரோதமும் தான் காரணம் என்று சொல்லிவிட்டு குல்லோபிர ஃபலக் என்ற சூறாவை பூர்த்தி அவினார்கள். நபியனை கூறுவதாக, வைகரையின் இறைவன் கொண்டு நான் பாதுகாப்பு தருகிறேன். அவன் படைத்த படைப்பினங்களின் கருதியை விட்டும், அதனை இருள் சூழும் பொழுது இரவின் கருதியை விட்டும், அதே போன்று முடிச்சுக்களில் ஊதுகின்ற சூனியக்காரிகள் அப்படியானவர்களுடைய கருதியை விட்டும், பொறாமைப்படும் பொழுது அந்த பொறாமைக்காரனின் கருதியை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகின்ற குல்லோப் ஃபலக் சூறாவை முழுமையாக ஓதி இஸ்திக்ஃபார் செய்து துஆ செய்து ஹுத்பா முடித்துவிட்டு ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய விஷயத்துக்கு பின்னால், அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதுமே ஒரு முஃமின் இதை விட்டு தன்னுடைய ஆத்மாவின் கருதியை விட்டு பாதுகாப்பு தேடுவது இந்த நோயிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்கான ஒரு தகுந்த உகந்த சிகிச்சை ஆகும். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகிய வழிகாட்டல். எப்பொழுதுமே நல்ல குணங்களை தருமாறு, நல்ல பண்பாடுகளை தருமாறு, கெட்ட குணங்களை விட்டு தன்னை பாதுகாக்குமாறு துஆ கேட்பார்கள். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் சஹீஹான தன்னுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆக்களில் ஒன்றுதான், யா அல்லாஹ், எனக்கு நல்ல குணங்களின் பால் என்னை வழிநடத்துவாயாக. நீதான் நல்ல குணங்களின் பக்கம் வழிகாட்டக்கூடியவன், உன்னை தவிர வேறு யாரும் நற்குணங்களின் பக்கம் என்னை வழிநடத்த முடியாது. என்னை விட்டு தீய குணங்களை அகற்றுவாயாக, தூரமாக்குவாயாக. உன்னை தவிர தீய குணங்களை என்னை விட்டு அகற்றுபவன் வேறு யாரும் கிடையாது என்று துஆவதி வருவார்கள். அதே போன்ற இறுதி கட்டத்திலே ஒரு மூமின் எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தை, தன்னுடைய முஸ்லிமான சகோதரர்களை பற்றி தூய்மையாக வைத்துக் கொள்வதை அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். இதுதான் முன்னோர்களுடைய பழக்கமாக இருந்தது. அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் முன்னோர்களை பற்றிய கூல் ரப்பனா ஃபிர் லனா, எங்களுக்கு மன்னிப்பாயாக, எங்களுடைய சகோதரர்கள் முன் சென்ற ஈமானிலே நம்மை விட முன் வாழ்ந்த முன்னோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான்தாரிகளை பற்றிய குரோதங்களை, வஞ்சகங்களை வைத்து விடாதே. ரப்பே, எங்களுடைய இரட்சகனே, நீ அன்புள்ளவன், கிருபையாளன் என்ற துவா சூரா ஹஷ்ர் 10 வருகின்ற துவாவை ஞாபகப்படுத்தினார்கள். பின்னோர்கள் முன்னோர்களுடையத்திலே வஞ்சகம், குரோதமின்றி தூய்மையான உள்ளத்தோடு துவா கேட்க வேண்டும் என்பதை, அதே போன்று தன்னுடைய நஃப்ஸை, பிறருக்கு நலவுகள் ஏற்படுவது, பிறருக்கு பாக்கியம் கிடைப்பதை தானும் நேசிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். எப்பொழுதுமே இன்னும் அவர்களுக்கு மேலதிக பாக்கியங்கள் கிடைக்கட்டும் என்று துவா கேட்க வேண்டும். அதிலே பொறுமையோடு செயல்பட வேண்டும். எப்பொழுதும் அது உண்மையிலே அந்த பாக்கியத்தை இவர் அடைவார். அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள்,
கல்வி ஞானம் அறிவென்பது கற்றுக்கொள்வதன் மூலம்தான் பெற முடியும். கல்வி என்றால் கற்றுக்கொண்டு தான் அடைய முடியும். அதே போன்று சகிப்புத்தன்மையை முயற்சித்து தான் அடைய வேண்டும். கல்வியை கற்றுக்கொள்வதன் மூலம்தான் அறிவாளியாக மாற முடியும். சகிப்புத்தன்மையை அதன்பால் முயற்சிப்பதன் மூலம் தான் சகிப்புத்தன்மை கிடைக்கும், பொறுமை கிடைக்கும். அதே போன்று யார் நலவுகளை தேடி தேடி ஆராய்ந்து தேடி திரிவாரோ அவருக்கு அந்த நலவு பாக்கியம் கிடைக்கும். யார் கெடுதிகளை தவிர்த்து கொள்ள எத்தனைப்பாரோ பாடுபடுவாரோ அவர் அந்த கெடுதியை விட்டும் பாதுகாக்கப்படுவார் என்ற ஹதீஸை தப்ரானி ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள். இறுதியாக எப்பொழுதுமே ஒரு நல்லவர்களோடு சேர்ந்திருக்க முயற்சிக்க வேண்டும், பிரயத்தனம் காட்ட வேண்டும். நல்ல பரிசுத்தமான தக்குவதாரிகளோடு அவர்களுடைய உட்கார்ந்திருப்பது நன்மைகளை சம்பாதிப்பதற்கு, நல்ல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக அமையும், ஒரு பாக்கியமாக அமையும். அதே போல சேர்ந்திருப்பது நல்ல பல நன்மைகளை கொள்ளடிப்பதற்கு சந்தர்ப்பமாக அமையும். எப்பொழுதும் தீய குணமுள்ள கெட்ட மக்கள் இந்த பிரியான பண்பாடு உள்ளவர்களோடு ஒதுங்கி இருக்க வேண்டும். அவர்களை நாங்கள் தூரமாக்கி வைத்திருக்க வேண்டும். யாரோடு சேர்ந்தால் பொறாமையும் குரோம் வஞ்சகம் உண்டாகுமோ அவர்களை நாம் சேர்ந்திருக்க கூடாது, சகவாசம் கொள்ளக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு தன்னுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இப்படியான கெட்ட குணங்கள் இல்லாமல் ஆக்கிவிடும், மழுங்கடிக்க செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய கண்கள் மூலம் நாம் யாருக்கு சிலருக்கு துனியாவுடைய அலங்காரங்களை வசதி வாய்ப்புகளை கொடுத்து வாழ வைத்திருக்கிறோமோ அப்படியானவர்களின் பக்கம் நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு சாராரை நாங்கள் ஆடம்பரமாக டாம்பிகமாக வாழ வைத்திருக்கிறோம், அவர்களுக்கு தண்டனையாக. எனவே அவர்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்க வேண்டாம். அவர்களை நாங்கள் அதன் மூலம் ஃபித்னாவுக்குள் ஆளாக்க நாங்கள் பின்னால் அவர்கள் குழப்பத்துக்கு ஆளாகுவார்கள். அதற்காகத்தான் கொடுத்திருக்கிறோம். எனவே உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற ரிஸ்க் வாழ்வாதாரம் நிரந்தரமானது, பாக்கியம் அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற பாக்கியம் சிறந்தது, நிலையானது. தாஹா 131 ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு, அதே நேரம் பலஸ்தீன் மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற யூதர்களுக்கும் சாபமிட்டு பலஸ்தீன் மக்களுக்கு துஆ செய்து ஹரம் ஷரீஃபுடைய மஸ்ஜித் ஹராமுடைய அந்த ஹத்தீப் பந்தர் பலீல் ஹபீதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க